ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கங்க. பாருங்க, கொத்து கொத்தா ரோஸ். காலையில் இதை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது அங்கே இருக்குது பாருங்க. இந்த செடி வந்து அந்த பக்கம் இருக்குது பாருங்க. எல்லாம் எத்தனை ரோஸு பூத்துருக்கு, எவ்வளோ பூக்குது பாருங்கள். இவ்வளோ இவ்வளோ பெரிய செடி இது. இது வந்து இந்த பக்கம் இருந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்கு அப்படியே வளைஞ்சி வந்துட்டுருக்கு. கீழே எடுத்து வச்சாதான் உங்களுக்கு வீடியோ கூட எடுக்க முடியல. இதில் கிளார் அடிக்குது, சரியாக வரமாட்டேன்னு. இதே தக்காளி செடியும் வச்சுருக்கேன் பாருங்கள். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி செடி. இதுங்க இங்கே பாருங்கள், இந்த தண்டு கீரை அதுவும் இருக்குது. இதில் கத்திரி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக வருது பாருங்கள். இன்னும் நல்லா தழிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மழையிலேயே வச்சு நான் அன்றைக்கி காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு, என்ன அழகாக தழிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய்க்கு பஞ்சமே இல்லை எங்களுக்கு இனிமே. வந்து இந்த மிளகா செடி அப்படியே பூச்சி வச்ச மாதிரி இலை எல்லாம் இதுவாகிடுது. இதை இப்படி கிள்ளி இது எடுத்து போட்டுருங்க. அப்புறமா அதை தளிர் சின்ன சின்னதாக வருது பாரு, இந்த மாதிரி வரும். இதுவும் அது மாதிரி தான் இருந்தது. அதையும் அது மாதிரி நான் கிள்ளி போட்டுட்டேன். இப்போது நல்லா வரும் இது. இனிமேல் நீங்கள் வந்து இது மாதிரி செய்யுங்க. இந்த இந்த கத்திரி செடியும் அது மாதிரி இருக்குது. அதனால் இந்த இலைலாம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இது எடுத்துடணும். இந்த இலை எப்படி இருக்குது, இந்த இலை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வர இலை நல்லா வருது. இதுக்கு முன்னாடி வந்தது அப்படியே இந்த பூச்சியெல்லாம் இருக்குது. இந்த பூச்சி இல்லாமல் எடுத்து போட்டுடணும். இது இலையே கிள்ளி எரிஞ்சிடணும். அப்புறம் அது வந்து எல்லா செடிக்கும் பரவாது. இது மாதிரி கிள்ளி போட்டுருங்க. வெந்தயக்கீரை பாருங்கள். இந்த சும்மா அந்த தொட்டியில் இந்த சின்ன இதுவில் வாட்டர் டேப்பில் போட்டு வச்சேன். இது வந்துடுச்சு. இது நம்ம சுகருக்கு இதை எடுத்து அலசிட்டு வெறுமனே ஜூஸ் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம். சுகர் நமக்கு வராது. இது பாருங்கள், இது அந்த கிள்ளி போட்டதுனால தழைஞ்சி வந்துருக்கு பாருங்கள். மிளகா பாருங்கள், எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், இவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு. இப்போ இன்னும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறது இது மாதிரி சின்ன சின்னதாக நான் என்ன வேறு கண்டெய்னர் வச்சுருக்க பாரு. சும்மா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் மண் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் தேவைன்னா நீங்கள் போய் அங்கே வாங்க தேவையில்ல, நம்ம கையில் இருக்குது. இதை எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பஜாருக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது எங்கள் வீட்டு வாசப்படியிலே இருக்குது. அதே மாதிரி இந்த பூவும் பாருங்கள். இதுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வரணும். நம்ம செடியில் ஒரு பூ இருந்தால் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்திங்களா, இது மாதிரி விட்டுடக்கூடாது. இது எனக்கு டைம் இல்லாமல் இதை பறிக்காமல் விட்டுட்டேன், அப்படியே காஞ்சின்ட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி விடாமல் நல்லா அந்த எடுத்து உதவாத இது பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. பூ பூத்ததே இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செடிக்கே அங்கே இதோ இங்கே 3 பூ, இந்த 3 பூ இருக்குது. அங்கே ஒரு பூ, 4 பூ இன்றைக்கி பூத்துச்சு. மஞ்சள் செடி பாருங்கள், சாமி கும்பிட்டுட்டு எடுத்து போட்டு வச்சேன். அது நல்லா தழைஞ்சி இவ்வளோ பெருசு வந்துட்டு இருக்குது. இது பாருங்கள், இந்த முல்லை செடி பதியம் சொன்னேன் இல்லைங்களா, வந்துடுச்சு பாருங்கள். இது போட்டு 2 மாதத்துக்கு ஆயிடுச்சு. இது முல்லை செடி மட்டும் நிதானமாக வருது. நீங்கள் பிடுங்கி மட்டும் போட்டுறாதீங்க, இது வரும், கண்டிப்பாக வரும். 2 செடி வச்சுருக்கேன். 2 இதோ இங்கேயும் ஒரு செடி இருக்குது, வரும். இது பாருங்கள், இது வந்து குண்டு மிளகா. இது ஒரு பிஞ்சே விட்டுட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? இது இருக்குது பாருங்கள். இந்த பஜ்ஜி மிளகா சொல்கிறாங்கல்ல, அது இது வந்திருக்கு பாருங்கள்.
எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் என்கிட்ட. ஒரு பஜ்ஜி மிளகா செடி, இது பஜ்ஜி மிளகா, இது போன வருஷம் செடி. இதை விட்டேன், இப்போ வந்து பூ பூக்குது, திருப்பி அப்படியே காய் காய்க்குது. இந்த ரோஜா செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது ஏறக்குறைய ஒரு ஆயிட்டிருக்கோம், ஒரு 2-3 மாதத்துக்கு. இருந்தாலும் இதை கட் பண்ணவே கூடாது, இப்படியே இருக்கட்டும். இதில் மண் கொட்டி போட்டு வச்சுருக்கேன், தண்ணி மட்டும் விட்டுகிட்டே இருக்கேன். இதை தழைஞ்சி மேலெல்லாம் நல்லா துளிர் எடுத்து பூ பூக்கிற வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணவே கூடாது. இது மாதிரி ஒரு கண்டெய்னர், அந்த வாட்டர் டேப் எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு செடிக்கு 4 செடி ஆக்கிக்கலாம். இது கண்டிப்பாக வரும். இது வந்த பிறகு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அதிலே இதோ 2 பூ பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு பூ, இது ஒரு பூ. இன்னும் அழகழகாக எத்தனை கலர் பூ பூக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில். அழகு பூ பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக பூக்குது. இதெல்லாம் மேலே இருக்குது, அதனால் எடுக்க முடியல. இது வந்து ஆல் ஸ்பைசி செடி, அப்படியே வளருது நேராக பெருசாக. இது காஸ்ட்லி, ரொம்ப அதிக விலை, 250ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஹால் ஸ்பைஸினா பிரியாணி இலையெல்லாம் போடுறோம் பாருங்கள், அது இது பிரியாணி இலை ஒன்று. இது வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் கிடைக்குமா, அதனால் இந்த செடி வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செடி ஒன்று வாங்கின்னு வந்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு இலை வந்து பிரிஞ்சி இலை 10 ரூபா, ஒரு 10 இலை அப்படி கொடுப்போம். அது 10 ரூபா 5 ரூபா சொல்கிறான். இது வந்து நம்ம எத்தனை இலையிலையும் இப்போ யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இது வந்துருக்கு பாருங்கள், பிரியாணியில் போடலாம் இதை. சரி, நல்லா தளிர் வருது பாருங்கள். இப்போ வச்சு ஒரு 20 நாள் தான் ஆச்சு. இது எதுன்னு வந்து அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இந்த தொட்டியில் வச்ச பிறகு இதையும் வச்சுருக்கேன், இந்த ஆல் ஸ்பைசி செடியும் வச்சுருக்கேன், ரோஸும் வச்சுருக்கேன், பதியமும் போட்டிருக்கேன். இதோ பாருங்கள், இந்த மஞ்சள் செடியும் வச்சுருக்கேன். இது பொங்கல் வரும்போது நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, இதிலேருந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுவே சரியாக போயிடும் எனக்கு. எல்லா செடி, எல்லா காயும் இருக்குது பாருங்கள். இந்த போண்டா மிளகா செடி இதோ இருக்குது பாருங்கள், இன்னும் மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு பட்டன் ரோஸு, எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள். அன்றைக்கி நிறைய பூத்துதே, அது ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன், திருப்பி இப்போ தழைஞ்சி வந்திருக்குது. செடி அங்கே நல்லா பார்த்தீங்க, ஒரு கத்திரி செடி நல்லா இல்லாமல் இருந்தது. இந்த கத்திரி செடி பாருங்கள், அந்த ஒரு கத்திரி செடி சரியில்லை, இது சூப்பராக வந்துக்குது பாருங்க தழைஞ்சி. இது பாருங்கள் மிளகா செடி, இதிலே மிளகா செடியும் வச்சுருக்கேன். இஞ்சி செடி பாருங்கள், இஞ்சியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் போட்டு, இந்த தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாத்தையும் எடுத்து வந்து இதில் போட்டுடணும், அது பாட்டுக்கு தழைஞ்சி வந்துடும். இந்த இஞ்சியை வந்து இதில் கொட்டி போட்டு மூடி வச்சுட்டேன். தேவைக்கு அப்பப்போ எடுத்துக்குவேன், நான் இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் அந்த மாதிரி இது மாதிரி கொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே இது மாதிரி ஒரு செடி வச்சுடுங்க. அந்த யூஸ் பண்ணி மொத்தம் காலி ஆயிடுச்சு, அதனால் இப்போ வந்து நான் இந்த ஒரு செடி மட்டும் அப்படியே தழைஞ்சி வந்துடுச்சு. சரி போட்டோன்னு விட்டுட்டேன். இன்னும் இந்த ஓரத்துலலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, தேவைன்னும் போது நோண்டி எடுத்துக்கலாம். நான் அப்படியே முளைச்சி கூட வரட்டோன்னு விட்டுட்டேன். இது பாருங்கள் மிளகா செடி, அதுலேயே கற்பூரவள்ளி செடி நட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னர் நம்ம வீட்டில் தண்ணியெல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, எண்ணெய்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதை கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க, பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம், இது மாதிரி செடி வளர்த்துக்கலாம். பாருங்க மிளகா செடி. அதே மாதிரி இந்த மாதிரி கேனுங்கெல்லாம்